கேளாதலிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தடிகணையார் நல்லலை பதத்தில் நாடி கொள்ளலும் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனிற இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அதாவது பர்த்டேஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். நமக்கு வந்து பகவானை சிந்தனை பண்ணுறதுக்கு, ஸ்மரணை பண்ணுறதுக்கு, ஜபம் பண்ணுறதுக்கு அருமையான நாள். குரு நமக்கு கிடச்சிருக்கார் ரமணர். அந்த குரு சிந்தனையோட அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். இன்றைக்கி வந்து எனக்கு டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் வீக் மாசி மகம் ஸ்டார் பர்த்டே வருது. அதாவது என்னென்னா, சிவபிரகாசம் பிள்ளை மாதிரி ஒரு சீக்கர் பகவான்கிட்ட போகும்பொழுதும் பகவான் சந்நிதி விசேஷத்தில் தானாகவே ஆத்மா ரமணர் இருந்தார் பகவான். ஸோ இந்த சீக்கர் அப்படிங்கிறவா நம்ம போகும்பொழுதோ ரிஃப்ளெக்டட் ரியாலிட்டி, நம்ம வந்து ஒரு கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பம் மாதிரி பகவானுக்கு வந்து பகவான் தன்னோட ஆத்மஸ்வரூபத்தை தான் சீக்கிரத்தை பார்க்குறாரு தவிர தனக்கு வேறையா சீக்கிரம் பார்க்கல. அதனால தான் தேர் ஆர் நோ குரு நோ டிசைபிள்ஸ்ன்னு சொன்னார் பகவான். அப்போ அந்த சிவபிரகாசம் பிள்ளை கேட்கும் பொழுதும் இந்த மனம் வந்து எப்படி ஆத்ம சாட்சா்காரம் அடையணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் என்று எழுதுவது எதுவோ அது மனமாம். அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ண எப்படி நான் என்ற ஆத்ம விசாரம் பண்ணி அந்த நான் யார் என்ற ஸ்வரூப தரிசனத்துக்கு உண்டான கேள்வியை நம்ம போடும்பொழுதோ அந்த கேள்விக்கு பதிலாக நமக்கு வந்து அந்த நிஷ்டை கிடைக்கிறது அப்படின்னு பகவான் நான்யாரில் சொல்லியிருக்கார். ஸோ பகவான் வந்து எப்பவுமே அப்படி ஸ்டில்லாக தான் இருக்கார். நம்ம தான் போய் நம்மளோட அட்டென்ஷனை பகவான்கிட்ட கொடுக்கும் பொழுதும் த கிரேஸ் வந்து ரெசிப்ரோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்டேன். அதாவது செல்ஃப் என்கொயரி வந்து திருப்பி கேட்டால் கூட நமக்கு அதாவது கிளியராக சொல்லிட்டார் நான்யாரில். விஷய வாசனைகள் எவ்வளவு நாட்கள் உள்ளனவோ, எவ்வளவு நாட்கள் இல்லை, எவ்வளவு விஷய வாசனைகள் உள்ளனவோ அந்த அளவு மட்டும் நான் யார் என்ற அந்த ஆத்ம விசாரம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிட்டார். ஸோ வந்து பகவான் வந்து விஷய வாசனை, அதாவது என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, ஒரு கோட்டைக்குள்ளே நிறையா எதிரி இருந்தால் கூட ஒவ்வொருத்தராக வெளியில் வர மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களாக வர இது யாருக்கு உண்டாயிற்றுன்னு எண்ணத்தை பகவான் விட்னஸ் பண்ண சொல்லவே இல்லை. இது யாருக்கு உண்டாயிற்றுன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எனக்கு உண்டாயிற்றுங்கும் பொழுது என்னோட ஸ்வரூபம் என்னென்னு நான்கிற உள்ளுணர்வுக்குள்ளே போக சொல்கிறார் பகவான். அப்படி உள்ளே போகும்போது ஸ்வரூப தரிசனம் உண்டாகும், அந்த எண்ணமும் அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லி பகவான் அழகாக நான்யாரில் சொல்லி கொடுத்துருக்கார். அதை தவிர நமக்கு வந்து வேறு கதியே கிடையாது. இப்போது அந்த பர்த்டே இதில் வந்து ரேண்டமாக உபதேச உந்தியார்லேருந்து கொஞ்சம், நம்மளுடைய அருணாச்சல அக்ஷர மணமாலையிலேருந்து கொஞ்சம் பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். கண்மம் பயின்றல கர்த்தனதானயம் கண்மங்கடவுளோ உந்தி பர கண்மம் ஜடமதால் உந்தி பர வினையின் வீலை உற்றுவித்தாய் வினைகடல் வீழ்த்திடும் உந்தி பர வீடு தரலினை உந்தி பர வினைகடல் வீழ்த்திடும் உந்தி பர. இந்த லைன் நம்ம சொல்லிகிட்டே இருக்க நம்மளோட கர்மாலாம் கழியிறது சார். நான் பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். நம்ம ரமண பகவான் பொதிச்சு வச்சுருக்கார். உங்களுக்கு நகை வேணும்னா நைட்டில் முன்னாடி நாடி நகைட்டு பாருங்க அருணாச்சலாங்கிறார். இருக்கட்டும், நிறைய இருக்குது அது மாதிரி. பகவானோட இதில் ரொம்ப சூக்ஷ்மமாக பகவான் இந்த இகப்பற சுகங்களுக்கு உண்ட அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கார் பகவான். கருத்தனு காக்கும் நிஷ்காமிய கண்மம் கருத்தை தீருத்திய துந்தி பரிய கதி வழி காண்பிக்கும் உந்தி பர. அந்த கதி வழி காண்பிக்கும்ங்கிறது ஆன்ம பாதையிலையும் இருக்கிற கதி, லோகாயுதமான இருக்கிற பாதையிலையும் கதி. அது ரெண்டுமே அந்த ரமண பாதங்கள் வந்து நமக்கு காமிக்கிறது. திடமீது பூசை ஜபமும் தியானம் உடல்வாக்கூல தொழில் பர உயர்வாகும் ஒன்றிலொன்றுந்தி பர எண்ணூறு யாவும் இறையுருவாமென எண்ணி வழிபடல் உந்தி பர ஈசனர் பூசனை உந்தி பர வழுத்ததில் வாக்குஜபத்தில் விழுப்பமானதா உந்தி பர விளம்பூதியான மேருந்தி பர விட்டு கருதனில் ஆணுனை வீழ்ச்சி போல் விட்டிடாதுண்ணலே உந்தி பர விசேடமா முன்னவே உந்தி பர. அருணாச்சல பதிகத்துலேருந்து ஒரு பேராகிராஃப் பார்க்கலாம். அதாவது தலைவனி என்னை களவினில் கொணர்ந்துன் தாளினில் நால்வரை வைத்தாய் தலைவனின் தன்மை என்னவென் பார்க்கும் தலைகுனி சிலையென வைத்தாய் தலைவனான் வளைமான் தனை நிகர் ஆதென் தளர்வினு கழிவு நாடிடுவாய் தலைவனாம் அருணாச்சலவுலம் மீதோ தமியனார் தனையுணர்தற்கே. உருகி தள்ளியிருக்கார் அருணாச்சல பதிகத்துலேயும் சரி, அருணாச்சல அஷ்டகத்துலேயும் சரி.
அருணாச்சலத்தில் ஒரு கருணாகரப்பனவன். இது அருணாச்சல நவமணி மாலை. அருணாரவிந்த பதமே பொருநாடு சுற்றமுடு வருணாதி பற்றியுள்ள வருநாடலற்ற நிகழும் தெருநாடுலுத்தினில் அருணாடி நிற்கும் அவர் அருணாச்சலம் முற்று புவிமேர் தருணாருணத்திகிரி அருணாலு முற்று சுக வருணாலயத்தில் இழிவார். அருணாச்சலத்தில் உரு கருணாகரப்பரம அருணாரவிந்த பதமே பொருநாடு சுற்றமுடு வருணாதி பற்றியுல மறுநாடலற்ற நிதமும் தெருள்நாடுலத்தினில் அருள்நாடி நிற்கும் அவர் இருள் நாசமுற்று புவிமேர் அருணாருணக்கதிரில் அருணாரு முற்று சுக வருணாலயத்திலிழிவார். அருணாச்சல அஷ்டகம் பார்க்கலாம். அறிவரு கிரியென அமர்தருமம்மா அதிசயம் இதன் செயல் அறிவரிதார்க்கும். இது அதிசய செயல்கிறார் அருணாச்சலத்தை. மறிவர் சிறுவயது அது முதல் அருணா தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகவான் சொல்கிறார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அருணாச்சலம்ங்கிற நாமம் உள்ளுக்குள்ளே ஸ்மரணமாயிட்டே இருந்தது. சலமிக பெரிதென அறிவினிலா அங்க அருகினில் அதன் பொருள் அது திருவண்ணா மலையென ஒருவரால் அறிவுறப் பெற்று மறிவினை மருளுரு தருகினில் ஈர்க்க வருகுரு மமயமே அச்சலமா கண்டேன். ஒருத்தரால் அருணாச்சலம் அறியப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே பார்த்தா அப்பா அச்சலமாக இருக்கார் அப்படிங்கிறார். அருணாச்சல பஞ்சரத்னத்தில் எல்லாமே பார்த்துட்டோம். அருணாச்சல பதிகம் பார்த்தாச்சு, அருணாச்சல அஷ்டகம் பார்த்தாச்சு, இப்போ அருணாச்சல நவமணி மாலை பார்த்தாச்சு, அருணாச்சல அக்ஷரமண மாலை பார்க்க போகிறோம். திரும்பிய கந்தனை தினமக கண்கான் தெரியும் என்றனையன் அருணாச்சலா தீர அமிலகத்தில் தேடியுள் தனையான் திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சலா துப்பறிவில்லா இப்பரு பெண் பையன் ஒப்பிடவா ஏன் அருணாச்சலா தூய்மண மொழியர் தோயுமுன் மெய்யகம் தோயவே அருளன் அருணாச்சலா தெய்வம் என்றுன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா தேடா துற்றனல் திருவருள் நிதியக தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா தைரியமோடு முன் மெய்யகனாடையா தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா தொட்டருள் கைமை கட்டிடாய நிதியா நட்டமாவே அருள் அருணாச்சலா தோடமினியக தோடொன்று என்று சந்தோடமுன்றிடவருள் அருணாச்சலா நகைக்கிடமில்லை நின் நாடிய இணையருள் நகையிட்டு பார் நீ அருணாச்சலா நானினை நாடிட நானாயுன்றினி தானுவா நின்றனை அருணாச்சலா தானுவா நின்றனை அருணாச்சலாங்கிறார். இன்னொன்று விட்டுட்டோம். அதில் 4 சொன்னோம் இல்லையா? அருணாச்சல ஸ்துதி பஞ்சகத்தில் அருணாச்சல நவமணி மாலை, அருணாச்சல அஷ்டகம், அருணாச்சல பதிகம், அருணாச்சல அக்ஷரமணி மாலை, 5வது அருணாச்சல பஞ்சரத்னம். அதில் ஒரு ஸ்டான்ஸாக பார்ப்போம். சித்திரமாமீதெல்லாம் செம்மலையே நின்பாலே. இந்த மலையை தான் சொல்கிறேங்கிறார் பகவான் இங்கே கிளியராக. யுத்திதமா நின்றே ஒடுங்கிடுமா நித்தியமா நான் நின்றிடைய நடுத்திடவையாளுன் பேர் தான் இதயம் வென்றிடுவர் தாம். நமக்குள்ளே இருக்கிற அந்த இதய துடிப்பு நான் என்று இதய நடுத்திடுவை ஆளுன் பேர், அதுதான் அந்த அருணாச்சல ஸ்வரூபமாக வெளியில் பகிர்முகமாக தெரியறதுன்னு சொல்கிறார். வாழ்க வருணாச்சலவன் பெயர் வாழ்க வப்பெயர் வாய் துதி பஞ்சகம் வாழ்க வாய் மலர் மாரமணன் பதம் வாழ்க அப்பத மண்ணன் நூல் அன்பரே அப்படின்னு முருகனார் இதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கார். இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓம் பகவதே ஸ்ரீரமணாய.